ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் நீங்கள் சேர்ந்து படிக்க போறீங்களா? உங்களுக்கு இன்ஜினியரிங் சேரணும்னா அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாத்வேஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸே இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும், ஒரு அதுவும் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் நான் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்றது தான் டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் இந்த டிஎன்இஏ அட்மிஷன்ஸு. இந்த டிஎன்இஏ அட்மிஷன்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அதனுடைய சீட் மேட்ரிக்ஸு, ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவுடைய எண்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றியே நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு www.tneaonline.org அப்படின்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க. இதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளே போய்டும். tneaonline.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸோடைய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தட் இஸ் 440+ காலேஜஸில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு இந்த ஒரு வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த போர்ட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 2025 உடைய கட் ஆஃப் மார்க்ஸ் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் காலேஜஸில் அந்த பர்டிகுலர் கோர்சஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத பற்றி இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழில், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ், டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டு, டிஎஃப்சி லிஸ்ட், அதாவது டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் லிஸ்ட்டு, டிஎன்இஏ என்டிட்டி ஷெட்யூல், ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன், அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் கிராஜுவேட் பிஎம்எஸ்எஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுன்றதை இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது இமெயில் ஐடி, உங்கள் ஸ்டூடெண்ட் யார் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நேமில் ஒரு இமெயில் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ அடுத்தது மொபைல் நம்பர், ஒரு தனியாக இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸில் எல்லாமே, அதாவது இன்டிமேஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் தான் வரும். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸும் தட் இஸ் எந்த ஒரு இன்டிமேஷன்ஸும் உங்களுக்கு த்ரூ இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பரில் தான் உங்களுக்கு வரும். அதனால் இது ரெண்டும் நீங்கள் அட்மிஷன்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்கீங்களோ அட்மிஷன்ஸ் முடிஞ்சு காலேஜில் அட்மிட் ஆகிட்டு அப்புறம் கூட நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் மாற்றாமல் அதே இதை வச்சுருக்கணும். அடுத்தது கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய ராணுவ வீரருடைய சன்ஸ் அப்படின்னா டாட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும். இதுக்குன்னு தனியாக சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டிஸ்லாம். ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சீட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்தந்த கோர்சஸ் நீங்களும் தனியாக ஏதாவது ரிசர்வேஷன் கோட்டா ஏதாவது ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்கூல்ஸ் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பிஃபோர் 2026. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் அந்த டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணும். அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து இதுக்கு பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த எந்த பரிவர்த்தனை மூலம் நீங்கள் பணம் பே பண்ண போகிறீங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்இஎஸ் நம்பர், இது வந்து உங்கள் டிசி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எம்இஎஸ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஆதார் நம்பரு, அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆஃப் 6th நீங்கள் 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே ஹைலைட் ஆகி வரும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்றதை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் செலக்ட் பண்ணி அதிலேயே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வச்சுருக்கணும். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் அது என்னன்னு சொல்லிட்டு வச்சுருக்கணும். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்ட்
உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இது எந்த எந்த விதமான ஸ்காலர்ஷிப்? அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா, நீங்க 6த்துலேருந்து 12த் வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் தட் இஸ் உங்களுக்கு 7.5 கோட்டான்னு வரும். அந்த கோட்டாஸ் ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா? அந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த மாதிரி இதில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண போறீங்களான்னு இந்த டேட்டாஸ் வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஷீட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன இந்த டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து பிஎஃப் கடைசியாக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஃபுல்லாக ஹைலைட் இருக்கும். இது வந்து 2 பேஜ் தான் வரும். இந்த 2 பேஜை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் இதிலேயே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் கேண்டிடேட்ஸ் நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்னென்னா 12th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்தபடி கரெக்டாக ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஃபில் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பண்ணுறோமோ ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இது மாதிரி எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சோமோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடுத்து திருப்பி இதே இதுக்கு வந்துருக்கோங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணலாம். இது கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஜேர்னி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனா வரணும்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். என்னன்னா உங்களுக்கு யூசர் நேம் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி தான் உங்களுக்கு யூசர் நேமாக இருக்கும். அதை வச்சுட்டு நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் மெயில் ஐடி இதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஓடிபி வரும் உங்களுக்கு. உங்கள் மெயில் ஐடிக்கும் வரும், உங்கள் மொபைல் நம்பருக்கும் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே கிளியரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். அடுத்தது லாகின் பண்ணிவிட்டு 5 செக்ஷன் இருக்கும். அந்த 5 செக்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதாவது செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸு, பேரண்ட் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசர்வேஷன் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க. உங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் பயன்படுத்த போறீங்களான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி உங்களுடைய நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அகடமிக் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்ஸ், ரிஜிஸ்டர் நம்பர், குவாலிஃபைங் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த 5 செக்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணிட்ட பிறகு இந்த 5 செக்ஷனையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ப்ரிவ்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிறதுல வந்து நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பேமெண்ட் செக்ஷனுக்கு போய்டும். அந்த பேமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரி பிலாங் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரி தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுவே வந்து பேமெண்ட் வந்து ரெடி ஆகிட்டு ₹500 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்றத அந்த பேமெண்ட் கேட்வே வழியாக நீங்கள் போய்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். இதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு வரும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாருக்குமே மேண்டேட்ரி. நீங்கள் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணாலும் சரி அவைல் பண்ணலைனாலும் சரி இந்த 5 டாக்குமெண்ட்ஸும் எல்லாருக்குமே கண்டிப்பாக மேண்டேட்ரி. இது தவிர்த்து வேறு ஆப்ஷனல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹெட் மாஸ்டர் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் அப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சைன் வாங்கி அது ரெடியாக வச்சுக்கணும். அதேமாரி ஃபிசிக்கலி டிசேபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷனல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு வந்துட்ட பிறகு அடுத்தது நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு போனோம்.
ஃபார் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸாக இருந்துச்சுன்னா, ஃபார் ஆர்கிடெக்சர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதுக்கு போகணும். இதுக்கு பி ஆர்கிடெக்சருக்கான டெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேறு டெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட்டா எக்ஸாம் எழுதிட்டு அது வழியாக தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ஸுடைய ரிசல்ட் வந்து சாப்பிட்றது தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதால இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26, அதாவது 20/6/2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே இது பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். தட் இஸ் 6/6/2026க்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிஇ பிடெக் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலான்றதை நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வரும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வரும். ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸாக கரெக்டாக கவனமாக ஃபில் பண்ணணும். ஸோ நேம், உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பிளாக் லெட்டர்ஸில். அதேமாதிரி உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்படின்னா 12th மார்க் ஷீட்லாம் எப்படி இருக்கோ அதுபடி கரெக்டாக அதுமாரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இமெயில் அட்ரஸ். இந்த 3 வந்து கரெக்டாக நீங்கள் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸில் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு தடவை உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இங்கே ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லிட்டு டேட்டு, மந்த்து, இயர், அதாவது நீங்கள் 8ஆம் தேதி அக்டோபர் 2015 அந்த மாதிரி பிறந்திருந்தீங்கன்னா 2006 பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து 08/10/2006 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் +1 பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன். இது வந்து ஸ்டேட் போர்டாக இருந்துச்சுன்னா ஹெச்எஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஹெச்எஸ்சின்னு சொல்லிட்டு வரும். இது சென்ட்ரல் போர்டு, ஆல் இண்டியா சென்ட்ரல் போர்ட்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிபிஎஸ்சி இருந்துச்சுன்னா ஆல் இண்டியா சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து 6 டிஜிட் வேர்ட்ஸாக இருக்கணும். ஆறு வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பபெட்டிக் வேர்டு, தட் இஸ் ஏ டு இசட்டில் ஒரு வேர்டு இருக்கணும். அதேமாதிரி ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம். அதேமாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கணும். நீங்கள் உங்களுடைய இது ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் வச்சு ஃபில் பண்ண பாருங்க, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் வச்சு ஃபில் பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். டோன்ட் கோ ஃபார் உங்கள் மொபைல் ஃபோனில் டேரெக்டாக ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால இதில் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எது ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே அதான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸு ப்ளஸ் நம்பர்ஸு ப்ளஸ் ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸு இந்த காம்பினேஷனில் 6 லெட்டருக்கு மேலே 6 கேரக்டருக்கு மேலே நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் உள்ளீடு செய்வீங்க. லாகின் பண்ணுறப்ப இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து போட்டு அதுக்கு திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு என்ன கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கும் அதேமாதிரி இந்த இமெயில் அட்ரஸ்க்கும் உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஓடிபி நீங்கள் ரிசீவ் பண்ணிட்ட பிறகு அந்த மொபைலில் வரக்கூடிய அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி கரெக்டாக இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டா பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு போயிட்டு அதில் ஒரு லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதில் ஒரு ஓடிபி அனுப்பி அதில் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். டியர் யூசர், த டிஎன்ஏ அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு சொல்லிட்டு வரும். ப்ளீஸ் யூஸ் த பிலோ லிங்க் என்டர் ஓடிபி. இதுலேயே யூசர் நேம் வந்து உங்களுடைய மெயில் ஐடி தான் உங்களுக்கு யூசர் நேமாக வந்துடும். அடுத்தது ஓடிபி, அவங்க அனுப்பியிருக்கிற அந்த ஓடிபி வந்து வரும். மெயில் ஐடியில் இருக்கும். இந்த மெயில் வந்து நம்ம இன்பாக்ஸில் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பேமில் இருக்கும். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இந்த எந்த மெயில் வந்திருக்கு டிஎன்ஏலேருந்து, தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரோட்லேருந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் 2026 எந்த மெயில் வந்துருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பேமில் கூட இது இருக்கலாம். அடுத்து இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் செகண்ட் நீங்கள் இந்த ஓடிபி என்டர் பண்ண மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும். ஸோ இந்த ஓடிபியை திருப்பி நீங்கள் அதுக்குள்ளே என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதோட உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். திருப்பி நீங்கள் உங்களுடைய மெயின் விண்டோ இந்த விண்டோக்கு நீங்கள் வந்துட்டு திருப்பி இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் நீங்கள் போய்க்கலாம். இதை வந்து திருப்பி நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் லாகின்னு போயிடலாம். லாகின்னு போயிட்டாவே டேரெக்டாக உங்களுடைய யூசர் லாகின் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் உங்களுடைய
இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருவீங்க. என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு லாகின் போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ், உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம்லாம் வந்துட்டு அதுக்கு அடுத்தது லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் வரும். மை டேஷ்போர்ட் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13% முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ரிமைனிங் 8 இதுமே நீங்கள் பிடிக்கணும். இந்த 8 இதில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் என்ன பண்ண போகிறீங்கன்னு அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப் ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதே டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணி முடிச்சிட்டா பிறகு இது எல்லாமே ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போயிட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனுக்கு போய் நிற்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக 12th என்ன இருக்கோ அது மாதிரி உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த டேட், மந்த், இயர் இந்த படி நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே என்டர் பண்ணிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு செக் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே இங்கே வந்துடும். ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி தாலுக்கா என்னன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் பின்கோடு, உங்கள் ஊருடைய பின்கோடு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம், அதாவது நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த மாவட்டம், உங்கள் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த மாவட்டம் அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம். அடுத்தது இந்த பர்சன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸு, அதாவது உங்களுடைய நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அது வந்து அந்த ஊர் வந்து ஒரு கார்பரேட்டாக இருக்கா அப்படின்னா, முனிசிபலாக இருக்கா அப்படின்னா, பஞ்சாயத்தாக இருக்கா, டவுன் பஞ்சாயத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அது என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு கார்பரேட்னு போட்டுக்கோங்க, முனிசிபல்னு போட்டுக்கோங்க, பஞ்சாயத்துனா டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜென்டர் மேல் ஃபீமேலான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் டங் தமிழா என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தமிழ் தான் வருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி இந்தியனா அப்படின்னா வேறு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க, இந்தியன் சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி உங்களுடைய பிறப்பிடம் வந்து தமிழ்நாடா இல்லை வேறு எங்கேயாவது பிறந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது ரிலீஜியன், என்ன ரிலீஜன் சொல்லிட்டு ஹிந்துவா முஸ்லீமா இல்லை கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு அது போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, அதில் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன கேஸ்ட்ன்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே மேலே வந்து நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணி இதில் என்டர் பண்ணிடுங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி ஃபாதர், நேம் ஆஃப் தி மதர், அப்பா பேர் அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் பேரண்ட்டோடைய மொபைல் நம்பர், முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், எதுக்கும் அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய அப்பாவது இல்லை உங்கள் அம்மாவது யாராவது அந்த மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 12th நீங்கள் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது தான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து 12th வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது மை பேரண்ட் இஸ் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி ஃபார் பாஸ்ட் 5 years. எங்கள் அப்பா வந்து எங்கள் தட் இஸ் என் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக 5 வருஷமாக தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கேடரில் வருவீங்க. அப்படி இல்லைன்னா மை பேரண்ட் இஸ் சர்விங் ஆஸ் ஆல் இந்தியா தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் வருவீங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, இதில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஓசியில் தான் நீங்கள் வருவீங்க. ஏன்னா அதை தான் தமிழ்நாடுன்னு அப்போ நீங்கள் ஓசியில் தான் வருவீங்க. ஸோ இதில் உங்கள் கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இதை பிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்றது
நீங்கள் உங்களுடைய எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் அனக்ஷர் 3 அனக்ஷர் 3 வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வந்து அனக்ஷர் 3 படி நீங்கள் ஒரு ஸ்டேட் பிளேயரோ இல்லை ஒரு நேஷனல் லெவல் பிளேயரோ அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிளேயரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அது பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அப்படி இல்லைன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வின் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதில் எந்த கேட்டரில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, பிரான்ஸா சில்வரா இல்லை கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவீங்க. அந்த சர்டிஃபிகேட் டீடைல்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சுருந்து நீங்கள் இதில் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சுன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. அடுத்த டிஃபரன்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கணும் எஸ்னா, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. என்ன டைப் ஆஃப் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு என்ன டைப்னு சொல்லிட்டு அதுலேயே அந்த சர்டிஃபிகேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1% டிசபிலிட்டி, இது வந்து எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே போட்டுக்கோங்க. இது லோன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தேவையில்லை. இதில் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ மூணாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் நீங்கள் போடுறப்ப உங்கள் பேரண்ட்டோடைய இன்கம் என்ன, பேரண்ட்டோடைய ஆக்குபேஷன் என்ன, இன்கம் என்னன்றது இந்த டீட்டெயில் நீங்கள் போடணும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்டர் பண்ணிடணும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்றதை முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்றத எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். நீங்கள் விஏஓ இல்லை தாசில்தார்கிட்ட நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபார்மேட் இருக்கா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு எஸ்சி எஸ்டி ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் ஏதாவது அவைல் பண்ண போகிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூன்னு போட்டுக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே டிக் வந்துட்டே வந்துடும். உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸு, கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இல்லை ஆல் இண்டியா போர்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி உங்கள் ஸ்கூலில் வந்து எந்த கேட்டகரி வந்து ப்ரைவேட்டா மெட்ரிகுலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூலுடைய டைப் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், உங்கள் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு, கார்பரேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, முனிசிபல் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு, அப்படியே பஞ்சாயத்து ரீஜன் லொக்கேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன சிவிக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அதை போடுறாங்க. அடுத்தது ஹேவ் யூ ஸ்டடி 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே லோன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோன் கொடுத்துருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே படிக்கல, பாண்டிச்சேரி வேறு எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். அடுத்தது ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 8th இன் ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் ஆர்டிஇ அண்ட் 9th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் ஆர்டிஇ ஸ்கீம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிஇ ஸ்கீமில் 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு 9th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல், அது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னா இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 7.5 கேட்டகரி, அதாவது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் ஃபீஸில் நீங்கள் ஒரு செலவு கூட இல்லாமல், ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி உங்களை படிக்க வைக்கக்கூடிய அந்த கோட்டாவில் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க இங்கே எஸ்ன்னு போட்டிங்கன்னா. அதாவது நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அங்கே எஸ்ன்னு போட்டு, அப்படின்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு தனியாக அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இல்லை நான் அந்த மாதிரி படிக்கலைன்னா நீங்கள் நோன் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி. இந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியில் 6th ஸ்டாண்டர்டு எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த பிளாக், மண்டலம் எந்த மண்டலம், நேம் ஆஃப் தி ஸ்கூல், இது ஒன்று செலக்ட் பண்ணிட்டே வர இந்த இடத்துல நேம் ஆஃப் தி ஸ்கூல் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் இங்கே ஹைலைட் ஆகும். உங்களுடைய ஸ்கூல் கண்டிப்பாக இங்கே ஹைலைட் ஆகும். அந்த ஸ்கூலை போயிட்டு நீங்கள் இதில் பிக் பண்ணணும். நீங்களாம் மேனுவலாக என்டர் பண்ண முடியாது, உங்களால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களாம் என்டர் பண்ண முடியாது. அந்த ஸ்கூலை இதில் போய் பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமானு பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்கூல் டைப் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சி வந்துன்னு சொல்லிட்டு இதை போயிட்டு அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்க, ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்தது 7th ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி போட்டிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th, 11th, 12th இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபிக்ஸ்
இதில் என்டர் பண்ணிவிட்டு இதில் பிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் போயிடுவீங்க. சேவ் அண்ட் கண்டினியூ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அகாடமிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு, அதாவது தமிழ்நாடு ஹெச்எஸ்சி. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் எழுதினீங்கன்னா தமிழ்நாடு ஹெச்எஸ்சின்னு இருக்கும். சிபிஎஸ்சினா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல் இண்டியா போர்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இங்கே தான் தமிழ்நாடு போர்டு எக்ஸாமினேஷன். இங்கே சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் அட்மிஷன் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கலாம். ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், என்டர் ஆஸ் given ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் இது இருந்துச்சுன்னா அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் இது வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரோல் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோல் நம்பர் வந்து இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டுவிட்டு அதுக்கடுத்து குவாலிஃபைடு இயர், எந்த வருஷம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2026 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி குரூப், நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கா இல்லைன்னா ஒகேஷனல்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அகாடமிக்னா நீங்கள் என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படி எடுத்திருக்கீங்களா, இல்லை பயாலஜி குரூப் எடுத்திருக்கீங்களா, இல்லை காமர்ஸ் குரூப்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த கோடு இங்கே வந்து வரும். அந்த கோடு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து தமிழ் மீடியம் போட்டுக்கோங்க, இல்லை இங்கிலீஷ்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஹெச்எஸ்சி. இப்போ உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 5 சப்ஜெக்ட்டுக்கான மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு 500 மார்க். ஸோ இங்கே வந்து 500 நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்கே நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கடுத்தது ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை நோனா நோன் கொடுங்க. ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் ஜேஇஇ, அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோனா நோன் கொடுங்க. ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, ஐஎம்யூசிஐடின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் தான். எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க, நோனா நோன் போட்டுக்கோங்க. எஜுகேஷன் எம்எஸ் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு டிசி சர்டிஃபிகேட் வரும், அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு அந்த நம்பர் எம்எஸ் நம்பர், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பரை உங்களுடைய டிசியில் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அது எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது நீங்கள் வேறு தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் என்னன்னு சொல்லிட்டு இங்கே என்டர் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் தேவைன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ண, இல்லைன்னா கூட வேண்டாம், என்டர் பண்ண வேண்டாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுடைய மார்க் அட்டைன்ட் இன் ஹெச்எஸ்சி அகாடமிக் இதில் வந்துடும். ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்றது டீட்டெயில். இதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் நம்பரில் அப்பியர் ஆகிருக்கீங்க அந்த உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த மந்த் நீங்கள் மார்ச் தான் வரும் உங்களுக்கு, மார்ச்சில் போட்டுக்கோங்க. இயர் வந்து 2026 போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. இங்கே வந்து நீங்கள் வாங்கின மார்க்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கோங்க. பயாலஜி எடுத்துருந்தீங்கன்னா பயாலஜியோட மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு சேவ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கரெக்டாக போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 டீட்டெயில்ஸும் முடிஞ்சிட்டு அடுத்தது ப்ரிவியூவில் வந்து நிற்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இங்கே ப்ரிவியூவில் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் 9 by 9 கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் என்ன, உங்கள் நேமு, உங்களோட கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜியனு, அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷல் கோட்டா ரிசர்வேஷனு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கண்டினியூ டு பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட்ஸ் மோடுக்கு, பேமெண்ட் செக்டருக்கு போய் இதில் வந்து உங்கள் கேட்டகரி பேஸ் பண்ணி இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுவே வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓசி, எம்பிசி, பிசி அப்படின்னா உங்களுக்கு 500ன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பேமெண்ட் கேட்வே, நீங்கள் எந்த கேட்வே வழியாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க, ஏதாவது 2 பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே வந்து உங்களுக்கு எதர் நீங்கள் பேடிஎம், யூபிஐ பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட வரும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்லாம் உங்கள் கூகுள் பே அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணியே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எந்த கேட்வே, இந்தியன் பேங்க் வழியாக நீங்கள் பே பண்ண போகிறீங்களா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கிளிக் அந்த வழியாக போயிட்டு உங்களுடைய
ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பே ஆகிடும். ஸோ இதில் வந்து பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சப்போஸ் ஒரு சில கேசஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் பதட்டப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது மாதிரி வந்துடுச்சு, பேமெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து பே பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உள்ளே போனோடனே இந்த இடத்துல லாகின் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ் வரும்னு சொல்லுங்க. ஸோ உங்கள் டேட்டாஸ் உங்கள் நேம் வரும்னு சொல்லுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மை ப்ரொஃபைல் மை டிரான்சாக்ஷன்ஸ் வந்துடும். இந்த மை டிரான்சாக்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலர் டிக் வந்திருக்கும். இந்த டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சிருக்க இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கன்சல்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிருக்கலாம். அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸும் அந்த பர்டிகுலர் கன்சர்ன் பர்சன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் சைன் வாங்கி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடியாக இந்த டவுன்லோட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸோட சேர்த்து வச்சுக்கணும். நீங்கள் அதுக்கு அடுத்தது கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் செக்ஷனுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு லாக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ தான் சார் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இப்போ தான் சார் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு +2 மார்க் ஷீட்ஸ் நான் இன்னும் வாங்கலை, நான் இனிமேட் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு வந்துட்டு கூட நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாகின் அப்படின்னு சொல்லிட்டு லாகின்ல போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் என்னது, உங்களுடைய யூசர் நேம் வந்து ஜிமெயில், உங்கள் ஜிமெயில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைட்லேயே வந்துடும். உங்கள் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுலேயே அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கும். அதில் டேரெக்டாக நீங்கள் அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்களா, அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச் இந்த மாதிரி குறியீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது செப்பரேட்டாக ஒரு 12th மார்க் ஷீட்னா 12th மார்க் ஷீட் தனியாக அப்லோட் பண்ணணும், 10th மார்க் ஷீட்னா அது தனியாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இமேஜ் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி அந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கேபிலேருந்து 1 MB அதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி அப்படின்னா பிஎன்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது ரெண்டுமே இமேஜ் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்லோட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலேயே நான் திருப்பி வேறு ஏதாவது தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன், நான் புதுசாக ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக திருப்பி அப்லோடுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதை இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கடைசியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரீஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீஸ் அப்லோடுன்ற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இது ஃப்ரீஸ் அப்லோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரீஸ் அப்லோட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவங்க வந்து ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட் பக்கத்துலேயே வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டிக் வரும். இது வந்து வர்றதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டு ஒரு 1 டே இல்லை 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய டீட்டெயில்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு அப்லோடுன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி இருக்கும். அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. 11th மார்க் ஷீட் இங்கே வந்து இந்த குறியீடு இல்லாததால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இல்லை விட்டுடலாம். அதுக்கடுத்து 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த குறியீடு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுவீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு மீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் இப்போதைக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் மட்டும் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே அடிஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஆப்ஷனல் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃப்ரீஸ் அப்லோட் நீங்கள் போயிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு
உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது இந்த மாதிரி ப்ளீஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும் அப்லோடுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் சைன் இது ரெண்டுமே சேர்ந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது மூணுமே சேர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்தந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம். தட் இஸ் ஒன்று வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்னொன்று வந்து உங்கள் ஃபோட்டோ அப்படிலாம், இன்னொன்று வந்து உங்கள் சைனு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் கூட நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அது கூட அப்லோட் பண்ணிடலாம். பட் இதை வந்து நீங்கள் அட் டைம் ஆஃப் ஜாயினிங் தான் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தகவல் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 94431 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா திருப்பி இந்த வீடியோ வந்து திருப்பி போட்டு கேளுங்க. எந்த ஃபார்ட்டில் எப்படி ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல சார் அப்படின்னா எந்த வித ஹெசிடேஷனும் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது +2 எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎன்இஏ அட்மிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, அண்ணா யூனிவர்சிட்டிஸு, அதேமாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன, அதேமாதிரி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸு, அதேமாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எந்தெந்த காலேஜஸ்லாம் பெஸ்ட்டு, அதுக்கு என்னென்ன கட் ஆஃப்ஸ்லாம் இருக்கணும், உங்கள் கட் ஆஃப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த கோர்சஸை எந்தெந்த காலேஜஸ்லாம் எடுத்து படிக்கலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தாராளமாக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்டாக இருங்க. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஐல் பி ஆன்சரிங் யூ. ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் தாராளமாக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப்டாக இருங்க. கீப் வாட்சிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.